Bonjour à tous. Aujourd'hui, c'est 20 décembre 2025. Today it is 20th December 2025. 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. பிரெஞ்சுல சம்தி, SAMEDI, சம்தி என்று கிட்டத்தட்ட பார்த்தா சமாதி மாதிரி நம்மளோட குரல் பேச்சை கேட்டா. அது இன்னைக்கு நம்ம அண்மையின் அருள்வாக்கு வழியாக பிரெஞ்சு படிக்கிறோம். இதோட தலைப்பு நேற்று பார்த்த மாதிரி பே அப்படிங்கிற PAIX, பேனா லா பேனா அந்த பீஸ்னு அர்த்தம். அந்த பீஸ்க்கு உண்டான ஒரு அருள்வாக்கு. சே par une paix tranquille, forte et durable, que les vraies victoires peuvent être remportées. ரொம்ப சின்ன திருக்குறள் மாதிரி ஒரு சிறியது. சேனா இட் இஸ் பை, பார்னா இங்க பைன்னு சொல்றோம். யூன் பே tranquille, tranquil, குவைட் பீஸ்னு அர்த்தம். ஃபோர்த்னா ஸ்ட்ராங், அந்த அமைதி ஸ்ட்ராங்காவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். இது எப்படி பே ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அப்ப அதுக்கு ஒரே ஒரு கருத்து என்ன சொல்லலாம், சில பேர் யாராவது ரகலை பண்ணிட்டு இருக்க குழந்தைங்க, இல்ல யாராவது ரவுடி, இவங்க எல்லாம் போலீஸ் அடக்கி அமைதியாரு அப்படின்னு சொன்னா அவன் அமைதியா இருப்பான். அந்த குழந்தை அமைதியா இருக்கும்போது மொத்தம் ஆடணும், விளையாடணும், பேசணும், இவங்க அடக்கி வச்சுட்டாங்க. ஸ்ட்ராங்கா இருக்காது. அது ரொம்ப வருத்தத்தோட இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும் அந்த அமைதி. அது திணிக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட அமைதி. அந்த மாதிரி இல்லாம இந்த அமைதி இயல்பாக ரொம்ப வலுவான அமைதியா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பயன். நம்ம பொதுவா வலுவையும் அமைதியும் நமக்கு இதே முடியாது. அமைதினா ஒரு மாதிரி அது எளிமைன்னு சொல்லலாம், வலுவற்ற ஒன்றாதான் பொதுவா பார்க்கக்கூடியது. ஒருத்தன் அமைதியா இருந்தானா அவனை ஈஸியா அவனை அடிச்சிடலாம், இது பண்ணலாம்னு நினைப்போம். ஒரு தடவை அந்த அக்லிமாலான்னு ஒரு கதை, அந்த சாந்தி மந்திரம் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அது அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருவோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல எப்படின்னா ஒரு ஒரு பிராமண சிறுவன் குருகுலத்துல படிப்பாரு. அங்க சில கோளாறுகள், அரசியல் காரணமா அவரை குருகுலத்துல விலக்கிடுவாங்க. அவர் வீட்டுக்கு போனா குருகுலம் இருக்கிற பையன் வேண்டாம்னு சொல்லி பெற்றோர்களும் விளக்கணும்னா அவர் சொசைட்டில இருந்த விலகி இருக்கிறதுனால அவர் வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன் ஆகிறாரு. ஒரு அருவாள் வச்சு அவர் இருக்கிற காட்டு வழியா யார் போனாலும் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்களை கொண்டு அந்த விரலை வெட்டி அந்த விரலை ஒரு மாலையா போடுவார். அதனால அவர் பேரு அங்குலி மாலான்னு பேரு. இது ஒரு பெரிய கதையா போயிட்டுமா. மன்னராலும் அவர் ஒன்றும் பண்ண முடியாத போது அவர் யாரு பண்ணாலும் நாட்டுல பாதி கொடுப்பேன்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் அப்போ புத்தர் அந்த வழியா போக பார்ப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் அந்த வழியிலே யாருமே போகல, எல்லாரும் அச்சத்துல போகாம இருந்தாங்க. புத்தர் போக முயற்சி பண்ணும்போது எல்லாரும் அவரை எச்சரிக்கை பண்றாங்க. இப்போ நிறைய பேர் வராதனால அது எப்படி பசியோட இருக்கிற புலியோ சிங்கமோ எப்படி அடிக்குமோ அது மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்களை ரொம்ப கோபத்துல உங்க மேல இது பண்ணுவோம், எதிர்வினை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்முறையில இருப்பாங்க இறங்குவான்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட என்ன இருக்கு, அப்ப இல்லாம போனீங்கன்னா இன்னும் ஏன் வெறுங்கையோட சொல்லி இன்னமும் கோபம் அதிகமாகும். போகாதீங்கன்னு தடுக்க பாக்குறாங்க. அவரு புத்தர்னால அவர் கேட்காம போறாரு. போன உடனே அவரு நமக்கே தெரியும், அவர் அமைதியா நடந்து போயிட்டு இருப்பாரு. இவன் பயங்கர வேகத்துல பின்னாடி துரத்திட்டு வருவான். துரத்திட்டு வரும்போது அங்குலி மாலா துரத்திட்டு வரும்போது புத்தருக்கும் அவருக்கும் இடையில நம்ம இந்த பேருந்து இதுல எல்லாம் சரக்கு ஊத்துகிற லாரியில எல்லாம் பாக்குற மாதிரி 10 மீட்டர் இடைவெளி இருக்கும். அதுக்கிட்ட நான் ஒரு விளையாடு சொல்றேன். அவரால் எவ்வளவு ஓடி வேகமா ஓடினாலும் அவர் தொட முடியாத ஒரு இடைவெளி இருந்தது. அப்புறம் ஓடி ஓடி களைச்சி போய் இவர் சாதாரண மனிதர் இல்லைன்னு உணர்ந்து அவர் காலில் மண்டிட்டு வணங்க, ஐயா நீங்க யாருன்னு கேட்கும்போது புத்தர் சொல்றாரு. அப்புறம் அவர் மிகச்சிறந்த சீடர் ஆறாரு. அவர் ஒரு பெரிய பேர் பெறுகிறார். இதெல்லாம் அங்குலி மாலா கதை. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது புத்தருடைய அமைதி என்பது வலுவான அமைதிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் அடிக்க வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அவர் யாரையும் எதிர்வினை ஆற்றாமலே அந்த ஞானமும் அந்த தவ வலிமையும் அவருக்கு ஒரு அந்த அமைதி ஒரு வலுவை கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி வலுவான அமைதியா இருக்கும். நேற்றே இந்த டியூராப்னு பார்த்தோம். அது தொடர்ந்து இருக்கிறது. ஸ்ட்ராங்ங்கிற இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்ங்கிற பொருள் வரும். இது அந்த பொருளையே நம்ம சொல்லலாம். பெர்சிஸ்டன்ட், தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது. டியூருங்கிறது இப்படி பாத்தீங்கன்னா இன்னும் டியூரேஷன்ங்கிற வார்த்தை இப்பதான் அந்த கிளாஸ் ஆச்சு.
டியூரபிள்னா நீண்ட காலம் உழைத்தது தான். நான் அடிக்கடி சொன்னேன், ஒரு பிராண்டே இருக்கு சென்னையில, டியூரபிள் ஹோம் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம சொல்றது அது ரொம்ப நாள் உழைக்கும்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டியூரபிள் சொல்லக்கூடிய ஒரு இது. ஒரு நிமிஷம். அது வந்து அந்த அந்த மாதிரி பேரே இருக்கும். டியூரபிள்ங்கிற பேர்ல வந்து மார்க்கெட்டிங்கா நினைக்க வேண்டாம். ஒரு பேரை எதுக்காக நான் போட்டு காட்டுறேன். நிறைய இடத்துல சென்னையில யாராவது பார்த்திருக்கீங்களா? சென்னை மக்கள் புரசைவாக்கம், பெரம்பூர் ஃபேக்டரி, இதெல்லாம் அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா. டியூரபிள் 1924 போட்டிருக்காங்க. சரியா? யாராவது சென்னை வாசிகள் பார்த்திருக்கீங்களா எங்காச்சும் ஏதாவது இடத்துல? ஒரு டி நகர்ல இருக்கு, முகப்பேர்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ டியூரபிள்னா தாங்கக்கூடியங்கிற பொருள்ல வரும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டியூராபிள் அப்படின்னா டியூரேஷன் காலத்துக்கு இருக்கக்கூடியதுங்கிற பொருள்ல வருது டியூராபிள். அந்த அமைதி வந்து தொடர்ந்து, சில பேர் அமைதியா இருப்பா, ஏதாவது ஒரு இழப்போ ஏதாவது வந்து அந்த அமைதி போயிடும். இல்ல யாராவது நம்மள இது கோவப்படுத்தினா அந்த அமைதி போயிடும். பல காரணங்கள் தான். அதனால அந்த அமைதி ரொம்ப சாந்தமாகவும் வலுவானதாகவும் நாள் தொடர்ந்து இருப்பதாகவும் இருக்கும். அதுதான் பீஸ் அர்த்தம். முதல்ல பை த பீஸ், இதெல்லாம் அதனுடைய அட்ஜெக்டிவ். தட் லே வே விக்டுவார் பௌத்தாத்ரு ராம் போத்தே, த ட்ரூ விக்டரி, உண்மையான வெற்றிகள்னு போட்டிருக்காங்க. விக்டுவார்ங்கிறது எஸ் போட்டிருக்கு. வே வந்து உண்மைங்கிற அர்த்தம், மெய்யான வெற்றிகள். பவுனா அந்த புகாருங்கிறது கேன், கேன்ங்கிறதுடைய கான்ஜுகேட்டட் வேர்ப். ஆத்ங்கிறது பி, ராம்போத்தேன்னா ஒன். இப்போ உண்மையான வெற்றிகள் வந்து அமைதியால், அது வலுவான சாந்தமான நாள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைதியால் தான் உண்மையான வெற்றிகளை நாம் அடைய முடியும், வெல்ல முடியும் அப்படின்னு அதை தெளிவா சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது வந்து வன்முறை இல்லாத ஒரு காந்தி வந்து அமைதியாகவே போராடி சுதந்திரம் பெற்றார் சொல்லக்கூடிய கருத்து வரலாற்றுல இருக்கு. இது ஒரு பக்கம். ஆனா நம்ம ஸ்ரீ அரவிந்தர் கோட்பாட்டுல இருக்கிறவங்க என்ன நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம்னா, ஸ்ரீ அரவிந்தர் வந்து இறங்கி செய்யாட்டி கூட அந்த ஆன்மீகமாக அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு செய்திருக்கிறார்ங்கிறது அவருடைய இதுலயே சொல்லியிருக்காரு. 15th ஆகஸ்ட் வந்து இந்த தேதியை நாம குறிச்சது அவங்க ரேண்டமா தான் எடுத்திருக்காங்க. ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாள் சொல்லி ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திரத்தை கொடுக்கல. ஸோ அதுவும் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி திருச்சியில அந்த பேச்சு வந்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. சுதந்திர தினத்தப்போ அவர் எழுதிய உரை, ஆற்றிய உரைன்னு சொன்னா, ஆற்றிய உரை வந்து அவருடைய குரலை நம்ம கேட்டிருப்போம். எழுதி படித்த உரையை வந்து திருச்சி வானொலி நிலையத்துல அதை ஒளிபரப்புதான் சொல்லுவாங்க. அதோட இதெல்லாம் வந்து பதிவெல்லாம் நம்ம கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தர் இருக்கு, அதுக்கு ஒரு நாள் நான் போடுறேன். ஸோ அதுவும் ஒண்ணு. அதாவது அவர் வந்து எந்த வன்முறையும் இல்லை, அந்த வன்முறையற்ற அகிம்சாங்கிறதும் இல்லாம ஒரு ஆன்மீக ஆற்றலால் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் பெறுவதற்கு அவர் மிக இதா இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் வந்து இது வந்து அடிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள், உண்மையான வெற்றிகள் வந்து அமைதியினால் தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப அதோடைய ஆங்கில இதை பார்ப்போம். பிரியமா நீங்களே படிங்க. இப்ப போடுறாங்க. It is by a quiet, strong, and persistent peace that the true victories can be won. Mercy. இப்ப அதோட இது வந்து தமிழ்ல வந்து என்னன்னா, அந்த திருப்பி நான் சொல்றது வந்து இந்த அமைதிக்கு ஏன்னா இந்த டிராங்கில்னு ஒரு வார்த்தை, பேன்னு ஒரு வார்த்தை எல்லாம் இருந்தாலும் பீஸ் இருக்கு, குவாய்ட்லாம் இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். சாந்திங்கிறது தமிழ் சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இதுல வருது அமைதியான, வலுவான மற்றும் நீடித்த சாந்தியின் மூலமா தான் படிச்சுக்கலாம்.
உண்மையான வெற்றிகளை பெற முடியும். அப்ப வலுவானங்கிறது வந்துட்டு போர்த்து நீடித்த ஒரே நிமிஷம். நீடித்தங்கிறது தான் அந்த டியூரபிள் சொல்லலாம். உண்மையானங்கிறது வெற்றிகளை வந்து விக்டரி. ராம் போர்த்தேங்கிறது இந்த ஒன்கிறது தான் பெற முடியும் அழகா தமிழ்ல மாறி இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து நம்ம சொல்லும் போது கேன் பி ஒன் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட நிறைவு செய்யறேன். ஓகே, அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பொறுத்தவரையில நான் வந்து இந்த கான்ஜுகேஷன் பத்தி ஒண்ணு சொல்லணும். இந்த இதுல என்னன்னா, இந்த பாவல் இருக்குல்ல, இஎன்டிங்கிறது வந்து ப்ளூரலுக்கு உண்டான கேன். அந்த இதுல இஎன்டி எப்பவுமே நம்ம உச்சரிக்க கூடாது. அந்த லே பிரே விக்டுவார் அப்படிங்கிறத இப்ப தேன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இங்க வந்து டூ விக்டரிஸ்னு போட்டிருந்தாலும் அடுத்து இதை பத்தி எழுதும் போது தே கேன் பி ஒன் அப்படின்னு எழுதுறதுக்கு ஐஎல்எஸ் அல்லது இஎல்எல்இஎஸ்ன்னு போடுவாங்க. விக்டுவார்ங்கிறது ஃபெமினைனா இருக்கணும், அதனால வந்து எல்இஎஸ்ங்கிறது இஎல்எல்இஎஸ்ன்னு போடுவோம். அப்ப இஎன்டி உச்சரிக்க கூடாது, அது ரூல், ஞாபகம் வச்சுக்க. எப்ப கான்ஜுகேட் பண்ணாலும் இஎன்டில தான் முடியும், ஆனா உச்சரிக்க கூடாது. ஆனால் ஆத்துல வர்றதுனால அதை தேத்துன்னு படிப்போம். ஆனா இஎன்லாம் சொல்லல, பவ் தேத்துன்னு தான் படிப்போம். பவான் தேத்துன்னு படிக்க மாட்டோம், பவ் தேத்துன்னு படிப்போம். இதை வந்து மனதில் கொள்ள வேண்டும், மறந்துடாதீங்க. ப்ளூரல் வந்தா அதோட உச்சரிப்பு மாறுதுங்கிறது மறந்துடக்கூடாது. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.